சென்னை நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பரிச்சயமானதா இருந்தாலும் மெட்ராஸ நம்ம என்னைக்குமே மறந்துடவே முடியாது. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் என்ற சென்னைக்கு பிறந்த நாள் சரி, வயசு எவ்வளவு தெரியுமா? வெறும் 386 வயசு தாங்க. வந்தார வாழ வைக்கும் சென்னைங்கிறத தாண்டி பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் ஒன்று கூடும் இடமா சென்னை இருக்கு. பரந்த மெரினா, பரபரத்தி நகர், பெரிய பில்டிங் எல்ஐசி, உலக உருண்டை ஏவிஎம்னு சென்னை பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சாலும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல சில துளிகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை ஒரு கண்ணோட்டம். சென்னை நகரத்துல இருக்க தெருக்களுடைய மொத்த எண்ணிக்கை 3901. அதோடைய மொத்த நீளம் 505 மைல். நடைபாதையோட நீளம் 120 மைல். வாராவதிகளின் எண்ணிக்கை 52. நகரத்துல தினமும் பயணம் பண்ற வாகனங்களுடைய எண்ணிக்கை 1,50,000 சைக்கிள்கள், 10,000 ரிக்ஷாக்கள், 16,000 கைவண்டிகள், 1,300 அரசாங்க பஸ்கள், 5,000 மோட்டார் சைக்கிள்கள், 200 ஆட்டோ ரிக்ஷாக்கள், 2,000 டாக்ஸிகள், இதோட 13,500 கார்களும் ஜீப்களும் இந்த நகரத்தோட சாலைகளை அலங்கரிச்சிட்டு இருந்தது. சென்னை மதராஸ் பெயர் எப்படி வந்தது தெரியுமா? 1639ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வர்த்தக மையம் கட்டுறதுக்காக சந்திரகிரியில இருக்க ஸ்ரீரங்க நாயக்கருடைய சமஸ்தானத்துல இருக்க கடலோர பகுதியை ஆண்டு வந்த வெங்கடாத்திரி நாயுடுவோடைய கட்டுப்பாட்டுல இருக்க மீன்பிடி குப்பமா இருந்த பகுதியை வாங்க விரும்பினாங்க. அந்த கம்பெனியோட சார்புல பிரான்சிஸ் டேன்றவரு இது தொடர்பா ஸ்ரீரங்க நாயக்கர் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு சம்மதம் சொன்ன ஸ்ரீரங்க நாயக்கர் தன்னுடைய ஏஜென்டான வெங்கடாத்திரி நாயுடுவுக்கு கடலோர துண்டு நிலத்தை அளந்து கொடுக்க உத்தரவிட்டிருக்காரு. வெங்கடாத்திரி நாயுடு தன்னுடைய அப்பா பேரான சென்னப்ப நாயுடுன்ற பேரை சேர்த்து சென்னப்ப நாயுடு பட்டணம்ன்ற பெயரை தான் வைக்கணும் என்ற நிபந்தனையில அந்த இடத்தை கொடுத்திருக்காரு. அன்னையில இருந்து சென்னப்ப நாயுடு பட்டணம் சென்னை பட்டணமா மாறி இன்னைக்கு சென்னையா மாறி இருக்கு. இந்த இடத்தை பெற்ற பிரான்சிஸ் டே கோகன்றவரோட சேர்ந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைய கட்ட தொடங்கியிருக்காரு. கோட்டைய சுத்தி ஐரோப்பியர் இருந்த பகுதிய வெள்ளையர்பேட்டைன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வடக்க நம்ம ஆளுங்க குடியேறி இருக்காங்க. இத கருப்பர் கோட்டைன்னு சொல்லிருக்காங்க. ஜார்ஜ் டவுன் பகுதியில கட்டப்பட்ட செயின்ட் மேரிஸ் மாதா கோயிலுக்கு தொடக்கத்துல மேரிஸ் டயஸ்ன்ற பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த பகுதி தான் பிறகு மதராஸா மாறி இருக்கு. மூர் மார்க்கெட்டை இடிக்க போறாங்களா? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்காக சென்னை நகரத்துடைய பெருமைகள்ல ஒன்னா இருக்க மூர் மார்க்கெட் கட்டடத்தை இடிக்க போறாங்களாம். சென்னையில இருக்க மூர் மார்க்கெட் 23 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அப்போ சென்னையில பிரசிடென்டா இருந்த மூர் என்பவருடைய பெயரை தான் அந்த கட்டடத்துக்கும் வச்சிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்னையோடைய முதல் ரயில் நிலையம் ராயபுரத்துல தான் இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதலா போடப்பட்ட 4 ரயில்வே லைன்கள்ல ஒண்ணு சென்னை ஆற்காடு லைன் தான். 1879 தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஏற்பட்டிருக்கு. சென்ட்ரல்ல ரொம்ப காலமா 3 பிளாட்ஃபார்ம் தான் இருந்திருக்கு. இந்த 3க்குமே டெல்லி பிளாட்ஃபார்ம், பம்பாய் பிளாட்ஃபார்ம், கல்கத்தா பிளாட்ஃபார்ம்ன்ற பேர்ல தான் கூறப்பட்டது. இப்போ 11 பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு. சென்ட்ரல் கட்டடம் ரயில் சர்வீஸ அரசாங்கம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி மதராஸ் அண்ட் சதன் மராட்டா ரயில்வே கம்பெனியோட நிர்வாகத்துல இருந்தது. சேப்பாக்கம் மைதானம் மற்றும் அரசு மருத்துவமனை MCC அதாவது மதராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு இப்போ சொந்தமான மைதானம் ஒரு காலத்துல சேப்பாக்கம் அரண்மனையில ஒரு பகுதியா இருந்தது. கூவத்துல இருந்து பைக்ராஃப்ட் ரோடு வர, கடல்ல இருந்து பெல்ஸ் ரோடு வரைக்கும் 117 ஏக்கரா பறந்து விரிந்திருந்தது. இப்போ இதோடைய அளவு குறைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இந்த பகுதியில நீராடும் குளங்களும் நந்தவனங்களும் இருந்ததா சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இந்த மைதானம் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் வசம் எப்போ ஒப்படைக்கப்பட்டதுன்னு தெரியல. இந்த கிளப் 1846ல ஏற்படுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனை 1753ல இந்த ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது என்கிற அடிக்கல் இது எவ்வளவு பழமையானது என்பதையும் உணர்த்தது. அந்த காலத்துல வெள்ளக்காரர்களுடைய வைத்திய வசதிக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தப்பட்டது. ஆரம்பத்துல இந்த ஹாஸ்பிட்டல் கோட்டைக்குள்ளதான் இருந்துச்சு. கவுண்டிலாலி படையெடுப்பின் போது இந்த ஹாஸ்பிட்டல் அரண்மனைக்கார தெருவுல இருக்க ஒரு கட்டடத்திற்கு மாற்றப்பட்டது. 1772ல தான் இப்போ இருக்க இந்த இடத்திற்கு ஹாஸ்பிட்டல் மாற்றப்பட்டது. 1940ல புது கட்டடங்கள் இணைக்கப்பட்டு சிறந்த ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு. புளியந்தோப்புல புலிதான் கொத்து கொத்தா காய்க்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சென்னையில இருக்க புளியந்தோப்பு உங்களை அப்படியே ஏமாத்திடும். இங்க இந்தியாவிலேயே தமிழர்களையும் ஆங்கிலேயர்களையும் பிரமிக்க வைக்கிற வகையில கண்கவரும் பலவிதமான வண்ணங்கள்ல ஆடைகளை நெய்து ஏற்றுமதி செய்யும் பின்னி என்ற பெயர்ல ஒரு மில் இருக்கு. சென்னை நகரத்திற்கே ஒளி தரக்கூடிய மின்சாரம் தயார் செய்து கொடுக்கும் மின்சார நிலையமும் இருக்கு. சென்னை நகர மக்களுக்கு நாளொன்றுக்கு 1000க்கும் அதிகமான ஆடுகளின் இறைச்சியை சப்ளை செய்யற ஆட்டு தொட்டியும் இருக்கு. நாய் தோள்களை மேல் நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யற இடமும் இருக்கு. ஆனா மருந்துக்கு கூட ஒரு புளிய மரம் இல்ல.
மியூசியம். இந்தியாவிலேயே முதல்ல மியூசியம் ஏற்பட்டது சென்னையில தான். 1846ல ஏசியாட்டிக் சொசைட்டியோட சென்னை கிளை தான் சேகரிச்ச தொல்பொருட்கள் சிலவற்றை கொடுத்திருக்காங்க. அதை கொண்டுதான் மியூசியம் ஆரம்பமாக இருக்கு. 1854ல இப்ப இருக்க கட்டடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. கலெக்டர் காரியாலயமும் முதல்ல இங்குதான் இருந்தது, பின்னர் தான் மாற்றப்பட்டிருக்கு. காதலர்களுக்கு ஒரு தியேட்டர். இந்தியாவிலேயே 3 தியேட்டர்களை ஒரே இடத்துல அமைச்சவங்க. இதுவரை தியேட்டர்ல எத்தனை படங்கள் எவ்வளவு வாரங்கள் ஓடி இருக்கு, வசூல் எவ்வளவுன்னு எழுதி வைக்கிறவங்க, முதல்ல மதியம் 1 மணில இருந்து இரவு 10 மணி வரை இடைவிடாத காட்சிகளை நடத்துறவங்க, தியேட்டர்ல முதலா டேப் ரெக்கார்டர் செய்யப்பட்ட விளம்பரங்களை அறிவிச்சவங்க, முதலா சென்னையில அழகு போட்டிகள், நாடகங்கள் ஆகியவற்றை தியேட்டர்ல நடத்தியவங்க, இந்தியாவிலேயே 70 mm ஸ்லைடு போடுறவங்கன்னு பல சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போறவங்க தான் மவுண்ட் ரோடு சஃபியர் தியேட்டர் உரிமையாளர்கள். தியேட்டர் கட்டணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கியவரு திரு மொரார்ஜி தேசாய் தான். அவர் தங்க கட்டுப்பாடு சட்டம் மட்டும் கொண்டு வரலன்னா தியேட்டர் கட்டுற எண்ணமே எங்களுக்கு வந்திருக்காதுன்னு தியேட்டரோட உரிமையாளர் சொல்லிருக்காரு. நகை வியாபாரிகள்ன்றத ஞாபகப்படுத்த சஃபயர், ப்ளூ டைமண்ட், எமரால்டுன்னு வைரங்களோட பெயர்களையே 3 தியேட்டர்களுக்கும் வச்சிருக்காங்க. ஏன்னா அது காதலர்களுக்குரிய தியேட்டர் என்றதுதான். காதலர்களும் இளம் தம்பதிகளும் பகல் 1 மணிக்கு தியேட்டருக்குள்ள நுழைஞ்சா இரவு 10 மணி வரைக்கும் வெளியே போறது கிடையாதா. அத போலவே வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரவங்களும் இந்த தியேட்டரை தான் விரும்புவாங்களாம். காரணம் 25-30 ரூபாய் ஏர் கண்டிஷன் ரூமுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா 2 ரூபாய் 50 பைசால இங்க வந்து உட்காந்துட்டு எந்த டைம் பிளைட் இருக்கோ அந்த டைமுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். உங்களுக்கு எந்த தியேட்டர்ல இடம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா ப்ளூ டைமண்ட்ல மட்டும் அந்த பதில் வரவே வராது. எப்ப போனாலும் 5 இல்லைன்னா 10 நிமிஷத்துல இடம் கிடைச்சிரும். 3 தியேட்டருக்கும் ஒரே இடத்துல டிக்கெட் கொடுக்கறதால விவரம் தெரிஞ்சவங்க கூட பார்க்க வந்த படத்துக்கு பதிலா வேறு படத்தை பார்த்துட்டு செல்வது சகஜமா நடக்குமா. சஃபயருக்கு டிக்கெட் வாங்குறத நினைச்சிட்டு எமரால்டுக்கோ ப்ளூ டைமண்டுக்கோ கூட டிக்கெட் வாங்கிடுவாங்களாம். கூவம் மாறுகிறது. காமராஜர் காலத்திலேயே இந்த ஐடியா இருந்தது. பக்தவாச்சலம் பீரியட்லயே ஏறக்குறைய இந்த ஸ்கீம் உருவாயிட்டது. அண்ணா ஆட்சியிலே இந்த திட்டம் ஆரம்பமானது. கலைஞர் ஆளுகையில் தான் இந்த பணி வேகமாக நடக்குது. ஐடியா, ஸ்கீம், திட்டம், பணி இந்த 4 பெயர்களையும் பெற்ற பெருமையும் சரி, 4 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிற சிறப்பும் சரி கூவம் நதி ஒன்றுக்கு தான் இருக்கு. நாம இத கூவம்னு சொல்றோம். ஆனா பழங்காலத்துல ஆங்கிலேயர்கள் இத தேம்ஸ் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்வாங்களாம். லண்டன் நகரத்தோட மத்தியில தேம்ஸ் நதி ஓடுறது போல கூவம் நதியும் சென்னை நகரத்தோட மத்தியில ஓடுறதால அப்படி கூப்பிட்டிருக்காங்க. சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவுல இப்போ கூவத்தை சீரமைச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு. கூவம் நதி கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு ரெகுலேட்டர் கட்டுவது, அந்த இடத்துல இருந்து 5 மைல் தூரத்திற்கு, அதாவது சேத்துப்பட்டு வரையில் அதை ஆழப்படுத்துவது, இந்த 5 மைல்களுக்கும் கூவத்தோட 2 கரைகளிலுமே அழகான நடைபாதையும் பூங்காக்களும் அமைக்கிறதுன்னு 3 கட்ட வேலைகள் இந்த திட்டத்துல இருக்கு. எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூவத்துல அலங்கார படகுகளும் விட போறாங்களா. இந்த ஆண்டு முடிவுக்குள்ள முடிச்சிடணும்னு திட்டமிட்டு இருக்காங்களா. ஆனா இடையில பெருமழை பெய்தாலோ கழிவுநீர் பெருக்கால் பிரச்சனை ஏற்பட்டாலோ வேலைகள் மேலும் தாமதப்படலாமா. ஒரு காலத்துல கூவம் நாறுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ கூவம் மாறுகிறதுன்னு சொல்றோம். இனி கூவம் மணக்கிறது என்று சொல்லும் நாள் வராமலா இருக்க போகுது. புக்ஸ் பேங்க். சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்க ஒரு பேங்குக்கு போனா உங்களுக்கு பணம் கிடைக்காது. அங்க புழக்கத்துல இருக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். காரணம் இது புத்தக பேங்க். நூல் நிலையம் போல இயங்குற இதுக்கு புதுமையா புத்தக பேங்க்னு பெயர் வச்சிருக்காங்க. புதுமை மட்டும் இல்ல, பொருத்தமானதும் கூட. ராமேஸ்வரம் சாலை, தஞ்சாவூர் சாலை. ராமேஸ்வரத்துல இருந்து கூப்பிட்டா தஞ்சாவூர்ல கேட்கும். கூப்பிடுற தூரம் தான், நம்ப முடியலல்ல. டி நகர் துரைசாமி சாலைக்கு வாங்க. ராமேஸ்வர சாலையும் தஞ்சாவூர் சாலையும் அங்கதான் சந்திக்குது. பிரான்சிஸ் டே கையெழுத்து. முதலா மദ്രാஸ் பட்டணத்து நாயக்கர்களிடமிருந்து 1639ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட ஆங்கிலேய பிரதிநிதி பிரான்சிஸ் டேயோடைய கையெழுத்து இது. சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரை இடியப்ப நாயக்கர் பரம்பரைன்னு சொன்னா இப்ப இருக்க சென்னைவாசிகளுக்கு ஒண்ணுமே புரியாது. இது பழைய காலத்து கதை. ஆமாங்க, வீர தீர இடி முழக்கம் செய்யும் குத்து சந்தைக்கு பெயர் போனது அந்த காலத்து சென்னை. மெட் டிராம் வண்டி. மெட்டுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அதுதான் மெட்ராஸ் எலக்ட்ரிக் டிராம்வேஸ்ன்ற ஸ்தாபனம். ஒரு அண்ணா கொடுத்துட்டு 1 மைல் கணக்குல பிரயாணம் செய்ய டிராம் வண்டிகள் இருந்துச்சு. டிராம் டிரைவர்களுடைய நெற்றியில இருந்த திருநாமத்தையும் பட்ட விபூதியையும் பார்த்துட்டு மெய் சிலிர்த்த பக்தர்கள் அநேகர். இப்போ தண்டவாளம் இருந்த இடம் கூட தெரியல. இந்தியாவின் முதல் பெண் டாக்டர்கள். இந்தியாவிலேயே பெண்கள மருத்துவ படிப்புக்கு முதல்ல அனுமதிச்சது சென்னை மருத்துவ கல்லூரி தான். முதல்ல இங்கு 1878ஆம் ஆண்டில் 4 பெண்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. ஸ்பென்சர்.
சென்னையோடைய மிக பழமையான கம்பெனில ஒண்ணு ஸ்பென்சர். இந்த கட்டடத்தை 1896ல கட்டி முடிச்சிருக்காங்க. சின்ன குண்டூசில இருந்து பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் வர எல்லாத்தையும் இந்த கம்பெனி விக்கிறாங்க. அந்த காலத்துல வார கடைசி நாளே இந்த மால் முழுக்க ஆளுங்களாதான் இருப்பாங்களா. இடம் இல்லன்னு கேட்ட சாத்தின காலம் கூட இருந்துச்சாம்.